அனைவருக்கும் காலை வணக்கம். வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. பிப்ரவரி 3ஆம் தேதி ஆயிடுச்சு, செவ்வாய்க்கிழமை. சர்வதேச விலங்கியல் நிபுணர், நேற்று நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவர் தான் சார்லஸ் ஹென்றி டர்னர் பிறந்த தினம் இன்று. முனைவர் பட்டம் பெற்ற முதல் ஆப்பிரிக்க விலங்கியலாளர், கல்வியாளர் லஸ் ஹென்றி டர்னர். ஓஹியோ மாநிலம் சின்சினாட்டி அப்படின்ற ஊர்ல 1867 அமெரிக்காவுல பிறந்தவர். இவர் முதல் ஆப்பிரிக்க அமெரிக்கர். பள்ளியில் படிக்கும் போதே மேடையில் நன்றாக பேசுவார். சின்சினாட்டி பல்கலைக்கழகத்தில் உயிரியல்ல BS பட்டமும் MS பட்டமும் பெறுகிறார். சிகாகோ பல்கலைக்கழகத்தில் 1907 PhD பட்டம் பெற்றார். விலங்கியலில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் ஆப்பிரிக்க அமெரிக்கர் இவர். ஜார்ஜியா அட்லாண்டா பல்கலைக்கழகத்தில் உயிரியல் பேராசிரியராக 3 ஆண்டுகள் பணிபுரிகிறார். சம்னர் உயர்நிலைப் பள்ளியில் உயிரியல் ஆசிரியராக 1908ஆம் ஆண்டு வேலைக்கு சேர்றார். முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் குறித்த ஆராய்ச்சியில், குறிப்பாக பூச்சிகளின் கேட்கும் திறன், காட்சி திறன் மற்றும் அவற்றின் கற்றல் திறன், வேட்டையாடும் திறன் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட தொடங்கினார். தனது ஆராய்ச்சிகள் குறித்து 49 கட்டுரைகள் இவர் வெளியிட்டிருக்கிறார். பூச்சிகள் ஓசைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப எதிர்வினை புரிவதையும் கண்டறிந்தார். கரப்பான் பூச்சிகள் அடுத்தடுத்த சோதனை முயற்சிகள், ட்ரையல் அண்ட் எரர் மூலம் கற்றுக்கொள்ளும் திறன் பெற்றிருப்பதையும், தேனீக்கள் வண்ணங்களால் காண முடிவதையும், நுகரும் திறன் இருப்பதையும் ஆராய்ச்சி மூலம் கண்டறிந்தார். முந்தைய அனுபவங்கள் வாயிலாக தங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளும் பூச்சிகள் முந்தைய அனுபவங்கள் மூலமாக தங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவை என்பதை கண்டறிந்தார். அதுவரை பூச்சிகள் அந்தந்த சமயங்களின் தூண்டுதல்களுக்கு ஏற்ப எதிர்வினை புரிபவை என்றே கருதப்பட்டு வந்தது. எறும்புகள், சிலந்திகள், பிற வகை பூச்சிகளை பற்றிய இவரது ஆராய்ச்சிகளால் அவற்றின் பழக்க வழக்கங்கள் குறித்த விஷயங்களுக்கான அதிகாரப்பூர்வமாக ஆராய்ச்சியாளராக கருதப்பட்டார். விஞ்ஞான ஆராய்ச்சிகள் தவிர ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சமூக மேம்பாட்டுக்காகவும் கல்வி அறிவு பெறவும் இவர் கடுமையாக போராடினார். இவரது மறைவுக்கு பிறகு ஆப்பிரிக்க அமெரிக்க மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறுவப்பட்ட பள்ளிக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டது. பூச்சிகள் முந்தைய அனுபவங்கள் வாயிலாக தங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவை என்பதையும் கண்டறிந்தார். அதுவரையில பூச்சிகள் அந்தந்த சமயங்களின் தூண்டுதலுக்கு ஏற்ப எதிர்வினை புரிபவை என்றே கருதப்பட்டு வந்தது. ஆனால் இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, முந்தைய அனுபவத்தை அப்படியே ரிஃப்ளெக்ஷன் பண்ணி தெரிஞ்சுக்கிறது, லேர்ன் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி. இவர் ஆசிரியராக பணியாற்றிய பல பள்ளிகளுக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டன. ME ரோஸ் எழுதிய பக் வாட்சிங் வித் சார்லஸ் ஹென்றி டர்னர் என்ற புத்தகத்தில் இவரது ஆராய்ச்சிகள் குறித்து விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கு. 2003ஆம் ஆண்டில் இவரை பற்றி செலக்டட் பேப்பர்ஸ் அண்ட் பயோகிராபி ஆஃப் சார்லஸ் ஹென்றி டர்னர் மற்றும் பைனியர் ஆஃப் கம்பேரிட்டிவ் பிஹேவியர் ஸ்டடீஸ் ஆகிய கட்டுரைகள் வெளியிடப்பட்டன. இதய நோயால் 1923ஆம் ஆண்டில் 56வது வயதில் காலமானார்.
மாபெரும் ஒரு ஆளுமை. நம்ம நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஆனா பூச்சிகளை பத்தி பல பூச்சிகளை எறும்பு முதற்கொண்டு அப்ப அது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாரு. சும்மா இருக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய ஆளுமையை சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.